த கேரிட்ஸ் மக்களுக்கு இனிய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். அதுவும் உலகத்தில் இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். குழந்தைகளை அவர்களுடைய மனதளவில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களை எப்படி கையாளணும் அப்படின்றதுக்கும் இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த புத்தகத்தினுடைய பெயர் பார்த்திங்கன்னா டோட்டோசன். டெச்சுகோ குரோயனகி அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் ரைட்டர் அவங்க எழுதியிருக்காங்க. தமிழில் சோ பிரபாகரன் மற்றும் வள்ளியப்பன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதனுடைய மொத்த பக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 161 பக்கங்கள். இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 105 அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் இவ்வளோ நல்ல கண்டென்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. பப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் அவங்க தான் இதனோட பப்ளிஷர். இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நிறைய பக்கங்கள் இருந்தால் படிக்காமல் போயிடுவாங்க அப்படின்றதுக்காக ஒரு சுருக்கி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பிரிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி பிரிண்ட் இருக்கும். வாசிப்பு சிலருக்கு ஃபாண்ட்ஸ் சம் ப்ராப்ளம் இருக்கும். இந்த ஃபாண்ட்டில் நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இது. நிச்சயம் ஃபாண்ட்டை பார்த்துட்டு இதை படிக்க முடியாமல் இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியா படிச்சிருங்க. பிகாஸ் அந்தளவுக்கு வர்த் கண்டென்ட் இது. நம்மளோட குழந்தைகளை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும், அதே மாதிரி அவங்களுடைய சொந்த கதை தான் அதை சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு சுயசரிதை தான் இது. டோட்டோசனுடைய சுயசரிதை தான் சொல்லலாம். அவங்கள பற்றின அவங்க எப்படி வளர்ந்தாங்க, அவங்க எந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்க வளர்ந்தாங்க, எந்த மாதிரி பள்ளியில் அவங்க படித்தாங்க, அதுக்கப்புறம் அந்த பள்ளி அவங்களுக்கு எந்த விதமான அந்த பள்ளி அவங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் இந்த கதையே இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டோசன் ஒரு சிறு வயது பள்ளி சிறுமி. கிட்டத்தட்ட ஒரு 2nd or 3rd படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சிறுமி. அவங்களுக்கு சுத்தமாக கிளாஸ் கவனிக்க பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்வேஸ் ஜன்னலை பார்த்துக்கிட்டு ஜன்னல் வழியாக இருக்கிற இயற்கையை ரசிப்பாங்க, பிளான்ஸை பார்ப்பாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு நாடக குழு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க நடைபாதையாக அது போகிற சைடு அது. ஸோ அவங்க ஆடல் பாடலோடு போவாங்க. அதை பார்த்து கவனிச்சிக்கிட்டே அவங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க டீச்சர் என்ன பண்ணுவாங்க, இவங்க நான் படிப்பில் நாட்டம் இல்லை, இவங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க எங்களால் மாற்றவே முடியாது, தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டோசனோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணு இந்த பள்ளியில் படிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. அம்மா மிக வருத்தத்தோடு அந்த பள்ளியிலேருந்து டிசி வாங்கிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வேறு ஏதாவது ஒரு பள்ளியில் சேர்க்கணும் இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா தேடும்போது, எந்த விதமான கோட்பாடுகளும் இல்லாத ஒரு பள்ளியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்கும் அந்த டொமாயி ஹக்குன் அப்படின்ற ஒரு பள்ளி கிடைக்கும். சரி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப நாள் கழித்து தேடிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போதே டோட்டோசனுக்கு ரொம்ப பிடிச்சிரும் அந்த பள்ளி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளியினுடைய வகுப்பறையே பார்த்தீங்கன்னா ரயில் பெட்டிங்க தான் வகுப்பறையாகவே இருக்கும். பழைய ரயில் பெட்டிகளை தலைமை ஆசிரியர் எடுத்துகிட்டு வந்துட்டு பசங்க உட்கார்ற மாதிரி சீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு 6 இல்லை 7 ஒரு பெட்டிகள் தான் இருக்கும். அதுதான் அவங்களுடைய வகுப்பறை. அதை பார்த்த உடனே டோட்டோசனுக்கு ரொம்ப பிடிச்சிருமா, நான் இந்த ஸ்கூல் தான் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிட்டு தலைமை ஆசிரியரோட அறைக்கே போயிடுவா. தலைமை ஆசிரியர் அறைக்கு போன உடனே அம்மா பின்னாடியே போய்ட்டு இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தலைமை ஆசிரியர் அவங்க 2 பேரையும் வரவேற்று டோட்டோசன் கிட்ட பேசி கொடுப்பார். பேச ஆரம்பிச்சது தான் போதும், டோட்டோசன் கிட்டத்தட்ட அவளுக்கு தெரிஞ்ச எல்லா கதையும் சொல்லிடுவா. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் என்ன பேசுறதுனே தெரியாமல் என்னென்ன நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், இங்கே வந்தேன், அங்கே போனேன், அவங்கள பிடிக்கும், செடி பிடிக்கும், மலையை பிடிக்கும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்வாள். எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக தலைமை ஆசிரியர் காது கொடுத்து கேட்டுட்டு, அவ்வளோதானா இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்பார் கடைசியாக. டோட்டோசனுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமாயிடும். என்னடா அது, எப்பயுமே நம்ம பேசும்போது தடுப்பாங்க, இப்போ என்னடானா இவர் அவ்வளோதான் கேட்குறாரு, இன்னும் இருக்கா நம்மக்கிட்ட அப்படின்னு யோசிப்பா. அப்போ இருக்கா, அப்போ நம்மக்கிட்ட இன்னும் இருக்கா அப்படின்னு யோசிச்சு, இருக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதெல்லாம் ரொம்ப அவளுக்கு பிடிச்சிட்ருக்கும் டோட்டோசனுக்கு. ஓகே, நம்ம பேசுகிறத கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தலைமை ஆசிரியர் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அதை பார்க்குறாரு. அது எந்த குழந்தைங்களையும் பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு காது கொடுத்து கேட்பார். அதுக்கப்புறம் இது அவங்களுக்கு ஓகேவா, முடிஞ்சிருச்சா, அவங்களோட பேச்சு முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் அவரே பதில் தருவார். இது அவருடைய பழக்கமாகவே வச்சுருப்பார் தலைமை ஆசிரியர். இந்த பள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பள்ளி. டொமாயி ஹக்கின் கோபோயாஷி அப்படின்ற ஒரு தலைமை ஆசிரியர் உருவாக்கியிருந்தார்.
ஜப்பானில் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ அது வந்து இந்த பள்ளி வந்து அழிஞ்சு போச்சு. ஒரு 8 வருஷம் போல் அந்த பள்ளி வந்து ரொம்ப சூப்பராக இயங்கிக்கிட்டு இருந்தது. தலைமை ஆசிரியருடைய சிலபஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுவே சூப்பராக இருக்கும். அவங்களோட ஸ்கூலில் டொமாய் ஹாக்கினோட சிலபஸே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த சிலபஸை பற்றி நம்ம பார்ப்போம். சிலபஸ் அப்படின்னு சொல்லப்போனால் இதுதான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு எந்த விதமான கோட்பாடுகளோ கட்டுப்பாடுகளோ அந்த பள்ளியில் கிடையாது. அந்த பள்ளியில் படிக்கும் சிறுவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பாடம் விரும்புகிறாங்களோ அந்த பாடத்தை படிக்கக்கூடிய அல்லது அதில் வந்து செய்முறைகள் செய்யக்கூடிய முழு சுதந்திரம் அவங்களுக்கு இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து அவங்க ஒரு பாடத்தை எடுத்து நடத்தி அதை புரிய வைக்கிறதுக்கான எந்த முயற்சியும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்களே வந்து பாடத்தை வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த டவுட் இருந்தால் அதை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து டீச்சர்ஸே கிடையாது, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து. அதே மாதிரி இன்றைக்கி உட்கார இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக உட்காரணும் அப்படின்னு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. யார் வேணால் யார் பக்கத்தில் வேணால் உட்காரலாம் அப்படிங்கிறது தான் அந்த பள்ளியோட சொல்லப்படாத விதி. இதில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லஞ்ச் அப்போ பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளும் வந்து வட்ட மேசையில் அமர்ந்து தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த டொமாய் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து 50 பேர் தான் இருந்தாங்க. ரொம்ப சின்ன பள்ளி தான், ஆனால் ரொம்ப ரொம்ப அருமையான பள்ளி. ஸோ தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் சுற்றி ஒரு வட்ட மேசை அமைச்சு உட்கார வச்சுட்டு எல்லார்கிட்டையுமே கேட்பார். கடல்லேருந்து கொஞ்சம், மலையிலேருந்து கொஞ்சம் எல்லாரும் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பார். அதாவது கடல் சத்துக்களும் மலை சத்துக்களும் இருக்குதா அப்படின்னு கேட்பார். சப்போஸ் ஏதாவது ஒரு குழந்தைங்க வந்து கடல்லேருந்து கொஞ்சம் மலையிலேருந்து கொஞ்சம்னு எடுத்துகிட்டு வரல அப்படின்னா தலைமை ஆசிரியரே சமைச்சு, அதாவது அவங்களோட மனைவி வந்து சமைச்சு வச்சுருப்பாங்க, அது கொண்டு வருவாங்க. பின்னாடி ஒரு பிளேட்லேயே கொண்டு வந்துட்டு எந்த குழந்தைங்களுக்கு எந்த உணவு கம்மியாக இருக்குதோ அந்த உணவை வந்து அவங்க பரிமாறுவாங்க. இது எவ்வளோ சூப்பரான விஷயம்ல. ஸோ ஈக்குவலாக எல்லா பசங்களுமே வந்து அந்த உணவை வந்து பகிர்ந்து உண்ட மாதிரியும் இருக்கும், ஈக்குவலாக கொண்டு வந்த மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் லன்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசிரியர்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாக் போவாங்க. அந்த வாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட தோட்டத்து பக்கம் தான் இருக்கும். இந்த இடமே டொமாயோ ஹக்கினோட இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை கிட்ட தான் இருக்கும். ஸோ அது சுற்றி வந்து ஒரு தோட்டங்கள் மரங்கள் நிறைந்த இடமா தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து வழியில் தோட்டத்துக்கு போகும்போதோ இல்லை செடிகளுக்கு போகும்போதோ பட்டாம்பூச்சியை பற்றியும் செடி எப்படி வளருதுன்றதை பற்றியும் மகரந்தம் சேர்க்கை எப்படி நடக்குது அப்படின்றத பற்றியும் ஒரு மரம் வளர்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பற்றியும் நேரடியாக கிட்டத்தட்ட வந்து அது வகுப்பு எடுக்கிற மாதிரி தான். ஆனால் குழந்தைங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அதை வந்து அவங்களே கற்றுக்கிற மாதிரி அதை செஞ்சுருப்பாங்க. டொமாய் ஹக்குன் வந்து எப்படிப்பட்ட பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடல் ஊனமற்ற குழந்தைகளும் சரி, நல்லா இருக்கிற குழந்தைங்களும் சரி, எல்லாமே ஒன்றா ஒரே வகுப்பறையில் இருந்து படிக்கக்கூடிய குழந்தைகள். ஸோ அவங்களுக்குள்ள எந்த விதமான வந்து டிஃபரன்ஷியேட்டும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுவார், கோபாஷி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சல் குளத்தில் விளையாடும் போது எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு விதி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே ட்ரெஸ் போட்டு குளிக்கக்கூடாது, ட்ரெஸ் இல்லாமல் தான் குளிக்கணும். அப்போ தான் உடல் மீதான அவங்களுடைய குறைபாடுகளோ இல்லைனா ஆண் நீ பெண் அப்படின்ற அந்த ஒரு இதுவோ தெரியாமல் இருக்கிறதுக்கு. எல்லா உடல்களுமே ஒரு சாதாரண உடல்கள் தான், உடல் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்றத புரிய வைக்கணுன்றதுக்காக நீச்சல் குளத்தில் வந்து எல்லா ஆண் பெண் உடல் ஊனமற்ற குழந்தைகள் எல்லாருமே ஒன்றா தான் குளிக்கணும் அப்படின்றதுல வந்து அவர் தெளிவாக இருந்தார். அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவாருன்னா குழந்தைகளை வந்து பழைய சட்டைகள் இருந்தால் போட்டுக்கிட்டு வாங்க பள்ளிக்கு அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடுறதையோ இல்லை அவங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மண்லேயோ தரையிலையோ இல்லை வந்து செடி கொடியில் போகும்போது சேத்துல விளையாடும்போது அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருந்துடக்கூடாது. நம்ம புது சட்டை போட்டிருக்கோம் அதனால் நம்ம சட்டை அழுக்காயிரும் அப்படின்ற எந்த கான்ஷியஸாகவும் அவங்க இருந்துடக்கூடாது. அவங்களுடைய மனம் லயித்து விளையாடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் எப்பயுமே யோசிச்சு வச்சுருந்துருக்காரு. ஸோ குழந்தைங்களை வந்து எப்பயுமே பழைய சட்டைகளை போட்டு வர சொல்லி அறிவுறுத்திருக்கிறாரு. அதே மாதிரி நமக்கு கோடை விடுமுறையெல்லாம் இருக்கும். அந்த டொமாயோ ஹக்கினில் கோடை விடுமுறை எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விடுமுறை நாட்களில் குழந்தைங்களை கூப்பிட்டு கூடாரம் அமைக்க சொல்லி கொடுப்பாரு கோபாயாஷி. அதோட அந்த கூடாரம் அமைச்சு ஒரு நாள் இரவு தங்கி அங்கேயே எல்லாரும் ஒன்றா தூங்கி அந்த கூடாரம் அமைச்சதுக்கான அந்த இன்பத்தை வந்து அனுபவிக்க சொல்லி கொடுத்துருக்கிறாரு கோபாயாஷி. அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்ற குழந்தைகளும் நார்மலாக இருக்கிற குழந்தைகளும் 2 பேருமே வின் பண்ணுற மாதிரியான போட்டிகள் தான் கோபாயாஷி எப்பயுமே தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி பரிசுகள் எப்படியாப்பட்ட பரிசுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகளை தான் வந்து அவர் பரிசாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ தான் கையால்
வின் பண்ணி கொண்டு வந்த காய்கறியை சமைச்சு சாப்பிட்றதுனுடைய சந்தோஷம் எப்படி இருக்குது அப்படின்னு அடுத்த நாள் வந்து எல்லாரும் முன்னாடியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியே அந்த காய்கறிகளை கொடுத்து ஊக்குவிச்சிருக்கிறாரு கோபாயஷி. டொமாயோ ஹாக்கினில் முக்கியமான பாடமாக கருதப்படுறது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம். அதை நேரடியாக ஒரு விவசாயியே கூட்டிகிட்டு வந்து அது எப்படி பண்ணுறது, எப்படி வந்து நெல் விதைக்கிறது, எப்படி அறுவடை செய்கிறது அப்படின்றது முதல் கொண்டு அவர் நேரடியாக சொல்கிறதுக்கு ஒரு விவசாயியை கூட்டிகிட்டு வந்து அதை நேரடியாக வகுப்படுத்திருக்கிறாரு கோபாயஷி. அங்கே இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்பீஸ் ரூல் தான். சாக்பீஸ் ரூல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாக்பீஸ் எடுத்துக்கலாம், எங்கே வேணாக்கு இருக்கலாம், எப்படி வேணாக்கு இருக்கலாம், எவ்வளோ தூரம் வேணாக்கு இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ரூல் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் கிறுக்கினதை நீங்களே அழிச்சிட்டு போயிடணும். அது வந்து எல்லா பசங்களுமே ரொம்ப இயல்பாக கடைப்பிடிச்சிருக்காங்க. அதுதான் அங்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயமே. அதே மாதிரி மியூசிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாரு கோபாயஷி. தரையில் மியூசிக் டியூன்ஸை வரைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி ஆடல் பாடல் அப்படின்னு மியூசிக்கை சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப இயல்பாக பசங்க அதை கற்றுக்க முடிஞ்சது அப்படின்னு பிற்காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி திறந்தவெளி சமையல், அதுக்கப்புறம் அதில் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, திறந்த வெளியில் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டொமாயோ ஹாக்கினில் நிறைய நடந்திருக்கு. அதனால தான் டொமாயோ ஹாக்கின் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பள்ளி வந்து ஒரு சிறுமியை இந்த பொண்ணுக்கு வந்து படிப்பே வராது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல்லேருந்து வெளில அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அதே பொண்ணு டொமாயோ ஹாக்கினில் படித்து ஒரு பிரபல டிவியில் செய்தி வாசிப்பாளராக மாறுறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க மட்டும் இல்லை, அவங்க கூட படித்த நிறைய பேர் வந்து நிறைய பெரிய பெரிய இடத்துல வந்து பணியில் சேர்ந்துருக்கிறாங்க. மின்னணு மேலாளர்கள், மியூசிக் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், ஜப்பானில் இருக்க பிரபல தோட்டக்கலை வல்லுனர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர்கள், டாக்டர் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அவ்வளோ ஏங்க, அந்த பள்ளியில் காவலாளியாக வேலை செஞ்ச ஒருத்தர் கூட போர்ப்படை வீரராக மாறி இருக்கிறாரு. அதுதான் அந்த பள்ளியினுடைய தனி சிறப்பே. குழந்தைகள் பிறக்கும் போதே நல்ல எண்ணங்களோடையும் நிறைய அறிவுகளோடையும் தான் பிறக்கிறாங்க. ஆனால் அது வந்து அவங்க வளரும்போது யார் கூட வளர்கிறாங்களோ, எப்படி வளர்கிறாங்களோ அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுடைய பழக்க வழக்கங்களே மாறுது அப்படிங்கிறத வந்து கோபாயஷி ரொம்ப ரொம்ப நம்பினார். அதனால் குழந்தைகளாகவே வளரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பள்ளியை உருவாக்கியிருந்தார். டோட்டோசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுட்டியான பொண்ணு. எந்த விதமான வரைமுறைக்குள்ளும் அடங்க முடியாத ஒரு ஆனால் அந்த பெண் வந்து டொமாயோ ஹாக்கினில் படித்ததுக்கப்புறமா தன்னுடைய நிறைய விஷயங்கள் மாற்றத்தை அவங்க உணர்கிறாங்க. ரொம்ப விரும்புகிறாங்க. தானாக இருக்கிறதா வந்து அவங்க உணர்கிறாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தைங்கள வந்து பாதிச்சு நல்ல விஷயங்களுக்காக அவங்க வந்து மாறுறாங்க. ஸோ இயல்பிலேயே அவங்க வந்து பேசிக்காகவே அவங்க வந்து ரொம்ப நல்ல விஷயங்களோட வளரும்போது பிற்காலத்தில் அவங்களுடைய பாதை என்ன அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் எல்லா குழந்தைங்களுமே ஒரு பெரிய இடத்துல இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த புக்கை வந்து நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன். முக்கியமாக பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், குழந்தைங்க, அதாவது எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள், அந்த ஆசிரியர்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க தான் ரொம்ப நேரம் வந்து நம்ம பிள்ளைங்களை விட அவங்க தான் ரொம்ப நேரம் இருப்பாங்க. அவங்க இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக எல்லா பள்ளி ஆசிரியர்களுக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த புத்தகத்தை நான் பரிந்துரைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை கேரிட்ஸ் மக்களுக்கு பாய்.